கருவாடு ஸ்மெல்லே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த ரெசிபியை பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக மைண்டை சேஞ்ச் பண்ணிடுவீங்க. ஏன்னா எனக்குமே கருவாடு ஸ்மெல் அதிகமாக பிடிக்காது. இப்போ தான் சாப்பிட்டு பழகிறேன். அதுவும் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நிறையா வெங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து சின்ன வெங்காயம் நிறையா கட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போடலாமேன்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயமும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி தான். அப்புறம் நம்ம ஃப்ளேவருக்கு வேண்டி ஒரு 2 டொமேட்டோஸ் சின்ன சின்னதாக நான் எடுத்திருந்தேன். அதனால் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாம். உப்பு போட்டாலே சீக்கிரமாக வெங்காயம் வெந்துடும். அதுக்கப்புறமா மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அம்மா வீட்டில் கருவாடு செஞ்சால் நான் பக்கத்து வீட்டுக்கே ஓடிடுவேன். பட் இப்போ வந்து எங்கள் வீட்டிலே கருவாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. ஆல்ரெடி நெய்த்துளி கருவாடை நான் கழுவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கருவாடை ஃபஸ்ட் டைம் சாப்பிடும் போது இது என்ன இத்தினூன் இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன். பட் டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு. அது நல்லா வதங்கினா டேஸ்டியான கருவாடு ஃப்ரை ரெடி. இதுவே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்குன்னு தனியாக சைட் டிஷ்லாம் தேவை கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ டேஸ்டியாக ஃபீல் ஆச்சு. அண்ட் ஏதோ நம்ம காய் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.